கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் உலக இரட்சகருமாய் இருக்கின்ற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பு என்கின்ற தலைப்பின் கீழாக இந்த ஆகஸ்ட் மாதத்திலே நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானித்து வருகின்றோம். கடந்த நாட்களிலே தேவனிடத்தில் நாம் எப்படி அன்பு கூற வேண்டும் மற்றும் இந்த உலகத்திலே யார் யார்கிட்ட ஆண்டவர் அன்பு கூற சொல்லி இருக்கின்றார் என்பதை நாம் ஒவ்வொரு பகுதியாக சிந்தித்தோம். அதை தொடர்ந்து இயேசுவின் அன்பு எப்படிப்பட்டது என்பதையும் தேவனுடைய அன்பு என்கின்றதை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அநேக கருத்துக்களை நாம் இந்த மாதத்திலே சிந்தித்து வருகின்றோம். இன்னும் இந்த மாதத்தின் நிறைவு வரை இந்த அன்பு என்கின்ற தலைப்பின் கீழாக நாம் அநேக காரியங்களை சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இந்த நாளிலே சங்கீதம் 146:8 பின்பகுதியை பார்க்கிறோம். நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார். நீதிமான்கள் மேல் அன்பு கூறுகிற தேவன் என்கின்ற தலைப்பின் கீழாக இந்த நாளிலே நாம் தியானிக்க போகின்றோம். ஏன் ஆண்டவர் தான் எல்லாரையும் நேசிக்கிறார்ல, அது என்ன நீதிமான்களை மட்டும் நேசிப்பதாக இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது? அப்படி அல்ல, ஆண்டவர் எல்லாரையும் நேசிக்கிறார். இங்கே நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 15:9 நாம் பார்க்கும் பொழுது அங்கே நீதியை பின்பற்றுகிறவனையோ அவர் நேசிக்கிறார். அவர்கள் மேல் ஒரு விசேஷித்த அன்பு ஆண்டவர் அங்கு கொடுக்கின்றார். நீதியை யாரெல்லாம் பின்பற்றுகிறார்களோ, யாரெல்லாம் அநீதி செய்யாமல் இருக்கிறாங்களோ அவங்கள் மேல் ஆண்டவர் ஒரு விசேஷித்த அன்பை கொடுக்கின்றார். நம்ம மத்தேயு 5வது அதிகாரத்துல இயேசு கிறிஸ்துவனுடைய மலை பிரசங்கத்துல பார்க்க முடியும். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள் என்றும் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நீதியை பின்பற்றுகிறவர்கள், நீதி செய்கிறவர்கள் மேல் ஆண்டவருடைய ஒரு விசேஷித்த அன்பு இருக்கிறது. அந்த அன்பை குறித்து நாம் ஒரு 3 காரியங்களை இந்த நாளிலே சிந்திக்கலாம். ஆதியாகமம் 18வது அதிகாரத்திலே அங்கு ஒரு சம்பவம் நடைபெறுகிறது. ஆண்டவர் ஆபிரகாமிடத்தில் ஒரு காரியத்தை வெளிப்படுத்த சொல்லுகின்றார். ஆபிரகாமிடத்தில் சொல்லுகின்றார், நான் ஒரு பட்டணத்தை அழிக்கப் போகிறேன் என்று சொல்லி. ஆபிரகாமுக்கு ஏற்கனவே அந்த பட்டணத்திற்காக அவன் வேண்டுவதற்கு ஒரு காரணம், அவனுடைய சகோதரன் லோத்து அந்த பட்டணத்தில் இருக்கிறான். இப்படி இருக்கும் பொழுது ஆபிரகாம் ஆண்டவரத்தில் கேட்கின்ற விதத்தை பாருங்கள். அந்த சோதோம் பட்டணத்துல ஆண்டவரே நீதிமானை துன்மார்க்கரோட அழிப்பீரோ என்கின்ற ஒரு கேள்வி. அந்த கேள்வியை கேட்ட உடனே ஆண்டவரே அங்கு நிற்பதை நாம் பார்க்கின்றோம். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகின்றார், அங்க நீதிமான் முதலாவது அங்க 50 நீதிமான்கள்ல இருந்து அங்க ஆபிரகாம் ஆரம்பிக்கிறார். 50 நீதிமான்களை பார்த்தீங்கன்னா ஆண்டவரே அந்த பட்டணத்தை அழிப்பீரோ என்று கேட்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், 50 நீதிமான்களை கண்டால் அவர்கள் நிமித்தம் அந்த ஸ்தலம் முழுவதையும் ரட்சிப்பேன் என்று சொல்லுகிறார். சொல்ல வருகின்ற காரியம், முதலாவது ஆண்டவர் நீதிமான்கள் மூலமாக பாதுகாப்பை, ரட்சிப்பை கொடுக்கின்றார். நீதிமான்கள் மூலமாக பாதுகாப்பை கொடுக்கின்றார். அந்த அன்பை நாம் இதன் மூலமாக பார்க்கின்றோம். ஆண்டவர் நீதிமான்கள் மேல் எவ்வளவு அன்பாய் இருக்கிறார் என்பதை இதன் மூலமாக பார்க்கின்றோம். பாருங்கள், தொடர்ந்து அங்கே வரிசையாக ஒவ்வொரு வசனங்களே 50 நீதிமான்கள், 40 நீதிமான்கள் என்று அங்கே ஆபிரகாம் குறைத்துக் கொண்டே வருகின்றார். கடைசியாக 5 நீதிமான்களை நீங்கள் 10 நீதிமான்கள் நிமித்தம் அதை அழிப்பதில்லை என்று ஆண்டவர் சொல்லிவிட்டு பின்னர் கடந்து செல்வதாக நாம் பார்க்கின்றோம். அதற்கு பின்பதாக நாம் பார்க்கின்றோம், அங்கு ஆண்டவர் சோதோம் கொமோராவை அழித்தார். காரணம், அங்கு 10 நீதிமான்கள் கூட இல்லாத ஒரு சூழ்நிலை. அப்போ ஆண்டவர் நீதிமான்கள் நிமித்தம் பாதுகாக்கின்றார், பாதுகாப்பை அருளி செய்கின்றார். தொடர்ந்து நாம் பார்க்கும்போது 1 சாமுவேல் 24வது அதிகாரத்தின் 17வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. அங்கே தாவீதும் சவுலும் உரையாடி கொள்ளுகின்றார்கள். அங்கே சவுல் தாவீதை பார்த்து சொல்லுகிறார் 17வது வசனத்திலே, நீ என்னை பார்க்கிலும் நீதிமான், நீ எனக்கு நன்மை செய்தாய், நானோ உனக்கு தீமை செய்தேன். அந்த தாவீது நன்மை செய்ததின் மூலமாக தாவீது நீதிமான் என்கின்ற பெயரை பெற்றுக் கொள்ளுகிறான். தொடர்ந்து யோபு 36வது அதிகாரத்தின் 7வது வசனத்துல நம்ம பார்க்கும் பொழுது அதற்கு பின்னாக கிடைத்த ஆசீர்வாதத்தை நம்மால் பார்க்க முடியும். அவர் தம்முடைய கண்களை நீதிமான்களை விட்டு விலக்காமல் அவர்களை ராஜாக்களோட கூட சிங்காசனத்தில் ஏறவும் உயர்ந்த ஸ்தலத்தில் என்றைக்கும் உட்கார்ந்திருக்கவும் செய்கிறார். உயர்வை அருளுகின்றார். நீதிமான்கள் மேல் அன்பை பொழிகின்ற ஆண்டவர் அந்த அன்பு எப்படி வெளிப்படுகிறது பாருங்க. முதலாவது பாதுகாப்பை கொடுக்கிறார்.
தொடர்ந்து அங்கு ஆண்டவர் உயர்வை கொடுக்கிறார். தாவீது சவுல் மூலமாக நீதிமான் என்று பாராட்ட பெற்றான். ஆனாலும் ஆண்டவர் தாவீதை நீதிமானாக பார்த்து ஆண்டவர் நீதிமானை உயர்த்துகின்றார். நீதிமானுக்கு ஒரு உயர்வை கொடுக்கின்றார். அவர் நேசிப்பது இந்த உயர்வின் மூலமாக வெளிப்படுகிறது. தொடர்ந்து நாம் இன்னும் ஒரு காரியத்தை பார்க்கலாம். சங்கீதம் 34, இது அநேகருக்கு ஒரு ஃபேவரட் சங்கீதமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். இந்த சங்கீதத்தில் ஒரு சில காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 34, 17, 18, 19 ஆகிய வசனங்களை பார்க்கும் பொழுது, நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். 19வது வசனத்துல பார்க்கும் பொழுது, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். 3வது ஆண்டவர் என்ன கொடுக்கிறார்? நீதிமான்கள் கூப்பிடும் போது பதில் கொடுக்கிறார். நீதிமான்கள் கேட்கிற அவர்களுடைய அடிமைத்தனங்கள், அவர்கள் கேட்கின்ற எல்லா விதமான கட்டுகளிலும் நின்று அந்த நீதிமானுக்கு ஆண்டவர் விடுதலையை கொடுக்கிறார். பாருங்க, நீதிமானா இருப்பது எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம். இன்னைக்கு நாம எப்படி இருக்கிறோம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். ஆண்டவர் நீதிமான்கள் மேல் அன்பு கூறுகிறார், நீதிமான்களை நேசிக்கிறார், நீதிமான்களை சிநேகிக்கிறார். அந்த நீதிமான்களுக்கு அவர் என்னெல்லாம் கொடுக்கிறார்னு பார்த்தோம். அவர் பாதுகாப்பை கொடுக்கிறார், நீதிமான்களுக்கு உயர்வை கொடுக்கிறார், நீதிமான்களுக்கு ஆண்டவர் விடுதலையை கொடுக்கிறார். ஆனா நம்ம எப்படி இருக்கிறோம்? அப்ப எப்படி நீதிமான்களா இருக்கிறது? ஒரு வசனம் சொல்லுகிறது, நீதிமான் ஒருவனும் இல்லை என்று சொல்லி. ரோமர் 3வது அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். அதே அதிகாரத்துல தான் போடப்பட்டிருக்கிறது, நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, உணர்வுள்ளவன் இல்லை என்று சொல்லி. அதற்கு பின்பு 24வது வசனத்துல பார்க்கின்றோம், எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தருகிற கிருபையினாலே நாம் இந்த உலகத்துல நீதிமான்களாக்கப்படுகிறோம். நாம் ஆண்டவரை பிடித்துக் கொள்வோம், இயேசுவை பிடித்துக் கொள்வோம், அவருடைய கிருபையை பிடித்துக் கொள்வோம். அவருடைய கிருபையிலே நாம் விசுவாசத்தை கொண்டு அவரால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறோம், அவரை ஏற்றுக்கொள்ளுகிறோம். ஏற்றுக்கொண்டு நாம் அவரால் நீதிமான்களாக்கப்படுகிறோம். நீதிமான்களாக்கப்பட்ட பின் அங்க வருகின்ற ஆசீர்வாதங்களை எல்லாம் நம்ம இப்போ சிந்தித்து பார்த்தோம். ஆண்டவர் நீதிமான்களை சிநேகிக்கிறார். நாம் அந்த நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, என்கிட்ட என்ன பாவம் இருக்கிறதாவே அதை என்னை விட்டு எடுத்து போடுங்க, உடைய கிருபைகளை எனக்கு தாங்க என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் கிருபைக்காக மன்றாடுவோம். நீதியை பெற்றுக் கொள்ளுவோம், நீதியை பின்பற்றுவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த நாளிலும் நீதியை பின்பற்றுகிறவர்களை, நீதிமான்களிடத்தில் அன்பு கூறுகிற ஆண்டவர் என்று நாங்கள் சிந்தித்தோம். அப்பா, எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் நீதிமான்களாக வாழ்வதற்கு எங்களுக்கு உதவி செய்யும். நீதிமான்களாக வாழ்ந்து உம்முடைய அன்பை நாங்கள் பெற்றுக்கொள்ள, அந்த அன்பு நிமித்தம் என் தேவன் தருகின்ற பாதுகாப்பை, அப்பா, அந்த அன்பு நிமித்தம் என் தேவன் தருகின்ற உயர்வை, அந்த அன்பு நிமித்தம் தேவன் தருகின்ற எல்லா விதமான விடுதலையையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். ஆசீர்வதி மேசும் ஜெபம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.